ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா நான்வெஜ்ஜில் எல்லாருக்கும் பிடிச்சது மட்டன். நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். 250 கிராம் மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு பீஸ் வெங்காயம், ஒரு பீஸ் தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள். மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு குக்கரில் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது லைட்டாக பொரியணும். பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனில் இப்போ எடுத்து வச்சுருக்க மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஒரு கலர் கிளறிக்கலாம். மட்டனில் லைட்டாக அந்த மஞ்சள்லாம் பிடிக்கட்டும். அது வரைக்கும் ஒரு கலர் கிளறிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக இதை அவரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக பச்சை ஸ்மெல் போட்டோம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது லைட்டாக கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக கிளறிக்கலாம். இது ஒரு கொதி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வச்சிடுறேன்.
ஒரு கொதி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் மூடி போட்டு வைக்க போகிறேன். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன். 5 விசில் வரட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா குக் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு லைட்டாக கொதிச்சிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் என் ஸ்டைலில் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.